ஐயா ஆத்மா நமஸ்காரம். நீங்க இந்த அங்குலம் வந்து எத வச்சு கணக்கிடுறீங்க? அது எப்படி கணக்கிடுறது? அதை எப்படி பார்க்குறது? அப்படின்ற மாரி கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த 12 அங்குல சுவாசம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது நீளமா வருதா? அல்லது குறுக்கும் நெடுக்குமா வருதா? அல்லது அளவுகோலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது நம்ம எப்படி மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு தடவை, இல்ல ஒரு ஸ்ட்ரோக், இல்ல ஒரு பஞ்ச்சு, ஒரு பிரஸ்ஸு அந்த மாரி நம்ம ஒண்ணு எடுக்கும்போது அதில் வந்து இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஊசி இது எடுத்து நம்ம ஒரு மருந்தை உரிகிறோம் அப்படின்னா, அந்த உரியறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 20, 30 எம்எல் அந்த மாரி இருக்கும். அத ஒரு பிரஸ்ல அந்த 30 எம்எல்லையும் நம்ம காலி பண்ணிடலாம். அது ஒரே பிரஸ்ல வந்து நம்ம அத காலி பண்ணிடலாம். இல்ல 2 பிரஸ் அமுக்குனா ஒரு 2 பார்ட்டா காலி பண்ணலாம். அந்த மாரி நம்ம மூச்சு காத்து ஒரு பிரஸ்ஸுக்கு அதாவது ஒரு முறை விடும்போது 12 அங்குலம் வருது. அளவு வந்து நீளமா வருதுன்னா, இப்படி நீளமா வர்றது 12 அங்குலத்துக்கு வந்து மறுபடியும் நிக்குது. மறுபடியும் விடும்போது 12 அங்குலம் வந்து நிக்குது. இந்த ஊதுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. அப்ப 12 அங்குலமும் நம்ம சுழிமுனையிலேருந்து நம்ம உடலுக்கு ஒரு பிரஸ் அதாவது ஒரு மூச்சு. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு மூச்சு நம்ம ஒரு சுவாசம் எடுக்கிறோம் அப்படின்னா, 12 அங்குலம் நம்ம சுவாசத்த விடுறோம். ஆனா திருப்பி எடுக்கும்போது நம்ம 8 அங்குலம் தான் எடுக்கிறோம். மூச்சை விட்டு எடுக்கிறோம். இதுதான் நம்ம மூச்சு விட்டு எடுக்கிற கான்செப்ட்டு. அப்போ விடும்போது அதிகமாக விடுறோம், எடுக்கும்போது கம்மியாக எடுக்கிறோம். அப்போ அந்த விடுறது என்னன்னா, ஒரு லென்த்து 12 அங்குலம். இப்போ 12 அங்குலம்னா ஒரு அங்குலம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு முறை நம்ம ஒரு மூச்சு காத்து விடும்போது 12 அங்குலம் வந்துடுது. விட்டுட்டு மறுபடியும் நம்ம இழுக்கும்போது, அந்த விட்ட அளவுக்கே நம்ம இழுக்கிறோமானா இல்ல. ஆனா அதை எப்போ இழுப்போம் அப்படின்னு கேட்டா, ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம நாடி எப்படி ஓடுது, ஹார்ட் பீட் எப்படி ஓடுது, இதெல்லாம் வந்து அவர் கணக்கிடுறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இழுத்து அவங்க விடும்போது 12 அங்குலம் விடுவோம். ஆனால் 12 அங்குலம் அங்கே தான் இழுப்போம். நார்மலாக நம்ம இழுக்க மாட்டோம். அவர்கிட்ட போகும்போது தான் நம்ம சரியான பிரீத் பண்ணுவோம். நம்ம தனியாக பண்ணும்போது சரியான பிரீத் பண்ண மாட்டோம். எவ்வளோ விடுறீங்களோ அவ்வளோ இழுக்கணும். அதுக்கு பேர் தான் சரியான பிரீத்து. ஆனால் நம்ம விடுறது 12, இழுக்கிறது 4. 8. அப்போ என்ன ஆகுதுன்னா 4 வேஸ்ட்டாக போகுது. அது எப்படி 4 வேஸ்ட்டாக போகுதுன்னா, இப்போ சுழிமுனையிலேருந்து உடலுக்கு சுழிமுனை எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம மண்டையோடைய மையப்பகுதியில் இருக்குது. அந்த மையப்பகுதியிலேருந்து சுழிமுனையிலேருந்து நமக்கு ஒரு மூச்சு காற்று இறங்குது அப்படின்னு சொன்னால் 12 அங்குல லென்த்துக்கு இறங்கி மறுபடியும் நின்றுடுது ஒரு மூச்சுக்கு. அந்த 12 அங்குல சுவாசம் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா 8 வந்து நம்ம உடலில் பாஞ்சிடுது. பாஞ்சு நமக்கு தேவையான வேலைகளை செய்யுது. அதாவது ஆட் பண்ணி விடுது, மற்ற ரத்த ஓட்டங்களை சரி பண்ணி விடுது, எல்லாத்தையும் பம்ப் பண்ணி விடுது இந்த 8 அங்குலம். இந்த 4 அங்குலம் என்னவாகுதுன்னா வெளியே போகுது. அது சித்தருங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாடல் எவ்வளோ அழகாக குறிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது பாயுமே உள் 8, அதாவது உள்ள 8 அங்குலம் பாயுது, பறக்குமே வெளி 4. அப்போ வெளியே 4 பறந்து போயிடுதுன்றது. பறந்து போனால் அவ்வளோதான் செலவு. வெளியே போச்சுன்னா அதுக்கு பேரே செலவு தான், நஷ்டம் தான். அப்போ பறக்கிறது 4 ஆகிடுது, உள்ளே பாயுறது 8 ஆகிடுது. அப்போ 12ல் 4 நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொரு மூச்சு காற்றுலையும் 4 அங்குலம் நம்ம செலவு பண்ணும்போது எவ்வளோ நம்ம வாழ்நாளில் செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அது நமக்கு குறையுது. அது குறையும் போது என்ன ஆகுது? உடல் உபாதைகள், வயதாவது, கண்ணு தெரியாதது, காது கேளாதது இப்படிலாம் நடக்குது. இந்த 4 ஏன் வெளியே போகுது அப்படின்னு கேட்டால், பார்ப்பது மூலிமா வெளியே போக தான் செய்யுது. கேட்பது மூலிமா, பேசுவது மூலிமா வெளியே போயிட்டு தான் இருக்குது. உடல் அசைவு, நம்ம எதையாவது தூக்குறோம் போகிறோன்னா அதன் மூலியமாகவும் போயிட்டுருக்கு. இந்த 4 அங்குலம் அப்படி தான் செலவாகிட்டுருக்கு. மற்ற 8 அங்குலம் உள்ளே வேலை செஞ்சிட்ருக்கு. இப்படி தான் நமக்கு சுவாசங்கள் வந்து குறையுது. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம அபியாசம் பண்ணும்போது இந்த 12ஐயும் நம்ம உள்ளேயே ஏற்றி உள்ளே இறக்கி நம்ம மறுபடியும் சுழிமுனைக்கு கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நஷ்டம் ஆகிறது இல்லை. இது பண்ணாதவங்களுக்கு நஷ்டம். அதனால தான் பிராணாயாமிக்கு நோய் இல்லை, மரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த 12 அங்குல சுவாசத்தினுடைய விஷயம். இது நைட்டு சீராக ஓடுது. அதனால தான் நமக்கு தூக்கம் வந்துடுது, சொக்கிடுது, உலகம் மறந்துடுது, எல்லாமே மறதிக்கு உள்ளாகிடுது. ஏன் அப்படின்னா அது சுழிமுனைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி பகலில் ஓட்ட ஆரம்பித்தோம்னா இந்த உலகம் மறக்கும். அது என்றைக்காவது ஒரு நாள் தவம் பண்ணுறவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நஷ்டம் இல்லை, அவர்களுக்கு நோய் இல்லை, மரணம் இல்லைன்னா சித்தர்களுடைய வாக்கு. அதுதான் சித்த வித்தையில் அப்பாவும் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். இந்த அங்குலம் என்பதை நம்ம ஒரு லென்த்து, அந்த லென்த்தில் முக்கால்வாசி நம்ம எடுத்துக்கிறோம், கால்வாசி வெளியே விட்டுறோம். மறுபடியும் ஒரு லென்த்தில் முக்கால்வாசி எடுத்துக்கிறோம், கால்வாசி வெளியே விட்டுறோம். இப்படி கால்வாசி போகும்போது இறுதியில் அது என்ன ஆகிடுதுன்னா இருக்கிறது எல்லாமே காலி ஆகிடுது. அதனால தான் 12 அங்குலம் சுவாசம் பண்ணும்போது தான் நமக்கு எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும், ஆயுள் நீடிக்கும், தியானங்களுக்கும் அதுதான் நமக்கு தேவையான கதி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 12 அங்குல சுவாசத்தை வச்சு தான் நம்ம திறக்க முடியும்.
ஒரு பைப்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருந்தால் தான் அடுத்த தண்ணியை சக் பண்ணி அது இழுக்கும். முக்கால்வாசி தண்ணி இருக்குது, கால்வாசி கேப் இருக்குல்ல, ஒரு தண்ணி அதால் உரிய முடியாது. ஏன்னா அங்கே கேப் இருக்கும்போது அடுத்த தண்ணி இழுக்கிறதுக்கு அதுக்கு இது இருக்காது. அப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா இப்போ ஒரு பம்பு தண்ணி எடுக்கல, ஒரு மோட்டரில் தண்ணி பாதியில் இறங்கிட்டுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அந்த மூடியை கழட்டி நம்ம தண்ணியை ஊற்றி ஃபுல் பண்ணுறோம். ஃபுல் பண்ணி லாக் பண்ணி மறுபடியும் மோட்டர் போட்டு அது இழுத்துக்குது. அந்த மாதிரி 12 அங்குலம் நமக்குள்ளே முதல்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் அது எனர்ஜியை கெயின் பண்ணுது, சுழிமுனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதுதான் இதனுடைய பொருள். இந்த அங்கலம் என்பது அப்படிதான் பிணக்கட்டுறோமே தவிர அது குறுக்க நெருக்கம் போகிறதா இல்லை. இந்த பாடலை சரியாக நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு விளங்கிடும். அதான் பறக்குமே வெளி 4 பாயுமே உள் 8. உள்ளே 8 அங்குலம் பாஞ்சு நமக்கு வேலை செய்து வெளியே 4 அங்குலம் செலவாகிட்டு இருக்குது. இந்த 4 அங்குலம் எதில் செலவாகிட்டு இருக்குன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தில் செலவாகிட்டுருக்கு. இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தை செலவு பண்ணாமல் நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தால் 12 அங்குலம் சுவாசம் வந்துடும். மனம் செலவாகலைனாவே நமக்கு உலகத்தை நம்ம மறக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், தன்னை மறக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். 12 அங்குலம் சுவாசம் எங்கேருந்து வருதோ அந்த இடத்துக்கு போனால் அறிவு பிறக்கும். அப்படி என்பது தான் தியானத்தினுடைய அடிப்படை தத்துவம். ஆத்ம நமஸ்காரம்.